நம்ம எல்லாருமே மலையாள படங்கள பயங்கரமா பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, அவங்க சின்ன படமா எடுக்குறாங்க. ஆனா பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதிக பொருட்செலவே இல்லாம ஒரு நல்ல கதையம்சமுள்ள படத்த எடுக்குறாங்க. இது மத்த இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு ஒரு பொறாமையாவே இருக்கு. ஆனா, தமிழ்ல நம்ம பழைய படங்கள் இருக்குல்ல, அத ஒரு வாட்டி பாருங்க. அத விட நல்லாருக்கும். அப்படி நான் ரீசென்ட்டா பார்த்த 2 படங்கள். முதல் படத்தோட பேரு "விடியும் வரை காத்திரு". 1981ல வந்த படம். இந்த படத்துல பாக்யராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தையும் எடுத்திருக்காரு. ஹீரோ வேலை தேடி ஊட்டிக்கு வரான். அங்க ஒரு எஸ்டேட் ஓனர பார்க்குறான். அந்த எஸ்டேட் ஓனருக்கு பாக்யராஜ ரொம்ப புடிச்சிருது. பாக்யராஜோட நேர்மையும், திறமையும் பார்த்து வேல போட்டு குடுக்குறான். வீட்ல தங்குறதுக்கு ஒரு இடமும் குடுக்குறான். அப்பதான் தெரிய வருது, அந்த ஓனருக்கு ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைத்தியக்கார பொண்ண இவன் தான் டேக் கேர் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓனர் பாக்யராஜுக்கே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் பாக்யராஜோட மாஸ்டர் பிளானே தெரியுது. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் அபகரிச்சு அந்த பொண்ண கொல்றது தான் அந்த பாக்யராஜோட பிளானே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்ப வர படங்கள்லாம் ட்விஸ்ட்ங்கிற பேர்ல மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்த பாருங்க 2, 3 ட்விஸ்ட் வரும். கெஸ்ஸே பண்ண முடியாது உங்களால. பழைய படம்ங்கிறதுனால குவாலிட்டி ரொம்ப புவரா தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கதைக்காக. இந்த ஹீரோவே நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிறதெல்லாம் இப்ப தான் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த காலத்துல எடுத்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அப்ப இருந்த ஆடியன்ஸ் அது ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம பார்க்க போற 2வது படம் சின்ன வீடு. இதுவும் அதே பாக்யராஜ் படம் தான். பழைய படம் தான். ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா. அதனால அவன் பொண்டாட்டிய அவனுக்கு பிடிக்கவே இல்ல. சின்ன வீடு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன வீடு கிடைக்குது. ஆனா அந்த சின்ன வீடு இவன ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அது பெரிய ஃப்ராடு. நெறைய பேர ஏமாத்திட்டு பாக்யராஜும் ஏமாத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இதுலயும் அதே மாரி ட்விஸ்ட் நெறைய இருக்கும். ஆனா நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு 2 1/2 மணி நேரம் படம் ஓடும். ஆனா நமக்கு சலிப்பே தட்டாது. ஒரு 40 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. ஆனா இப்ப பார்த்தா கூட புதுசா இருக்கு. ஒவ்வொரு சீனுமே பயங்கர எங்கேஜிங்கா இருக்கு. இந்த 2 படத்தையுமே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்ட்டு போங்க. இத தாண்டி வேற என்ன படம் பார்க்கலாங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பி ஸ்குவாட்.